ஹலோ வியூவர்ஸ், நண்பன் ரமேஷ். வெல்கம் டு விஜய் மீட்டாக் அண்ட் வெல்கம் டு another வீடியோ. 80s 90s எல்லாம் இந்த மாதிரி மொபைல் ஃபோன் நம்ம கையில் கிடையாது. நான் சொல்கிறது இந்த மாதிரி டச் ஃபோன் கிடையாது, ஓகேங்களா. 2000 அந்த நெருங்கிய காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனே வந்து பெருமளவில் எல்லாராலும் யூஸ் பண்ணப்பட்டுச்சு. அதுலேயும் வந்து 500 ரூபாய்க்கு ரிலையன்ஸ் அவர் தான் வந்து முத மொபைல் ஃபோனை வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து பெருமளவில் கொண்டு போய் சேர்த்த பெருமை அவர் தான் போய் சேரும். சரி, இந்த மொபைல் ஃபோனை பற்றி ஏன்டா சொல்கிறோம், மொபைல் ஃபோனை பற்றி ஒன்றும் சொல்லலை. ஸோ இந்த ஃபோன்லாம் வர்றதுக்கு முன்னாடி பெருமளவில் எங்களை மாதிரி கிட்ஸ் நாங்கள் அந்த காலகட்டத்தில் எங்களை என்டர்டெயின்மெண்ட்டாக வச்சுருக்க சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா பத்திரிகை. அந்த பத்திரிகையில் என்ன மாதிரி பத்திரிகைகள், சினிமா விமர்சனம், சினிமாவை சார்ந்து நிறையா விஷயங்கள் போடக்கூடிய பத்திரிகை வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க. அதில் வந்து இந்த குமுதம் வரும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆனந்த விடலில் சில விஷயங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சினிமாவுக்குனே தனியாக மேகசின்ஸ்லாம் வந்து அப்போதைக்கு விட்டுருந்தாங்க. இப்போ பாட்டு புஸ்தகம்லாம் வரும், பாட்டு புஸ்தகம், ஓகேங்களா. அதெல்லாம் வந்து மார்க்கெட்டில் விற்பாங்க. அதை வாங்கி படத்தில் இருக்க பாடெல்லாம் பாடுவோம். கிசுக்குன்னே தனியாக புக்கு இருக்கும். ஸோ அந்த புக்கு வந்து பெருமளவில் வந்து எல்லாராலையும் வாங்கி பார்க்கப்படும். கவர்ச்சி படங்கள், கவர்ச்சி கனிகள் எல்லாமே உள்ளே இருக்கும். இதுக்காக வாங்கும். ப்ளஸ் பத்திரிகை நியூஸ் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா எண்டு பக்கத்தில் போனோன்னு எடுத்தோன்னு எண்டு பக்கம். அது வெள்ளிக்கிழமை தான் வந்து பார்த்திங்கன்னா நிறையா நியூஸ் இருக்கும், சினிமா நியூஸ் இருக்கும். அதேமாதிரி சண்டே பத்திரிகையிலும் நிறையா நியூஸ் இருக்கும். ஸோ இதுதான் நமக்கு வந்து ரொம்ப ஆர்வத்தை வந்து தூண்டக்கூடிய விஷயம். சாமானியர் மக்களுக்கு எல்லாருக்குமே சினிமா பிரபலங்களை பற்றிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வம் அதிகமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா இஷ்டத்துக்கு குக்கப் பண்ணுவாங்க. கிசு வந்து பயங்கரமாக இருக்கும். அந்த கிசு வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து மேபி 50% உண்மையாக இருக்கும், 50% பொய்யா இருக்கும். ஒரு சின்ன விஷயம் கிடைச்சுன்னா அதை எடுத்து வச்சு இஷ்டத்துக்கு பேசுறது. ஸோ அந்த கிசு சுவாரஸ்யம் வந்து என்னாச்சுன்னா இந்த மொபைல் ஃபோன்லாம் வர ஆரம்பிச்சதுக்கப்புறமா அப்படியே அது குறைஞ்சி போச்சு. பட் இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த மொபைல் ஃபோனில் திருப்பியும் அந்த விஷயத்தை வந்து ரீக்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க நிறையா மீடியா பீப்புள். அதாவது மீடியாவில் நான் பத்திரிகையாளராக ஒர்க் பண்ணேன்ற பேரில் இன்றைக்கி பேட்டி கொடுக்குறேன் பல பேர் அந்த மாதிரி நிறையா விஷயங்களை குக்கப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை வந்து மக்கள் விரும்பி பார்க்குறாங்கன்றனால சின்னதாக ஏதாவது ஒரு நியூஸ் எங்கேயாவது கிடச்சிது அப்படின்னா உடனே அதை எடுத்து வச்சு பேசிடுறது, ஓகேங்களா, ஹீரோக்கு அகேன்ஸ்டாக. ஸோ அதில் எந்த ஹீரோக்கு அகேன்ஸ்டாக பேசினா பெருசாக ரீச் ஆகுன்ற விஷயம் ஒன்று இருக்குல்ல. ஸோ அதுதான் வந்து இப்போதைக்கு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி வீடியோஸை நான் மேக்ஸிமம் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறேன். வித்தவுட் எனி சப்போர்ட் நான் எல்லாமே இண்டிவிஜுவலாக அந்த வீடியோஸ்லாம் பண்ணிகிட்ருக்கேன். டீம் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் ஐ குடன்ட் கெட் எனி ப்ராப்பர் டீம். வந்துச்சுன்னா சம்திங் வில் பி ஹேப்பன் இன் த ஃபியூச்சர். ஓகே, இப்போ அந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்ப்போம். நிறையா பேர் மீடியாவில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதில் நந்தனன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து பேசிக்காகவே என்ன கன்றாவி பேருக்கு அர்த்தம்லாம் நமக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்க. வாயில் வந்து வடை சுடுறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது தெரியுமா, அது அவருக்கு தான் பொருந்தும். இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயம் வந்து தளபதி பற்றி பேசியிருக்காரு. ஸோ இன்றைக்கி இருக்க மீடியா பீப்புளில் எல்லாருமே வந்து டார்கெட் பண்ணுற ஒரே பர்சன்னா அது தளபதி அவர்கள் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா தளபதியை பற்றி ஏதாவது நெகட்டிவாக போட்டோன்னா உடனே பயங்கரமாக வியூஸ் போகும். ஸோ அதனால் எதிராக கிடைக்கும் எங்கடா சிக்கும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்போ ரீசெண்டாக சுசித்ரா வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒரு 3 4 5 நாள் அப்படியே போட்டு பயங்கரமாக மீடியா வந்து ஆக்கிபை பண்ணனால அதில் தளபதி எல்லாத்தையும் இழுத்து விட்டனால இந்த டயத்தில் போட்டு விட்டோம்னா செமையாக போகும்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து பண்ணி விட்டுருக்காப்புல அந்த அந்தணன் அப்படின்றவர். ஸோ அது என்ன அப்படின்றத அந்த கிளிப்பிங் லைட்டாக பார்த்துட்டு வாங்க. வந்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் அந்த மனுஷன் என்னெல்லாம் சொல்லியிருக்கேன் அப்படின்னு. நடிகர் விரைவில் ஒரு சிஎம் ஆகிடுவாரெல்லாம் பல பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நடிகரை பேரரசு வந்து ஒரு படத்தில் இயக்கிட்டு இருக்காரு. நடிகர் ஜெயமணி, உங்களுக்கு தெரியும், செந்தில் சாயல்லே இருப்பார். அவர் வடிவேலுக்கும் அவருக்கும் ஒரு மிகப்பெரிய அடிதடி சண்டையெல்லாம் வந்துச்சு. அப்போ ஒரு முறை அப்படி கேரவன்லேருந்து அவர் இறங்கும் பொழுது அங்கு படம் இயக்கி கொண்டிருந்த பேரரசிட்ட வாய்ப்பு கேட்க வந்தார் ஜெயமணி. அங்கேருந்து கிளம்பும்போது கரெக்டாக இந்த நடிகர் வந்து கேரவன்லேருந்து இறங்குறாரு. இவரை பார்த்த உடனே அவர் நேராக கிட்ட ஓடி போய், சார் வணக்கம், என்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, நான் வாய்ப்பு கேட்க வந்தேன் சார், நீங்கள் கூட டைரக்டர் முடிஞ்ச ஒரு வார்த்தை சொல்லுங்கள் சார் அப்படின்னு அப்படின்ட்டு அவர் போகிறாரு. இப்போது நேராக போன ஒரு பேரரசை கூப்பிட்டு, இவனை எதுக்கு உள்ளே விட்டீங்க, இதெல்லாம் எனக்கு பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, அவனை நான் வந்து இந்த ஷாட்டு முடியறதுக்குள்ளே அவனை அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நடிக்க போயிட்டார். இப்போ பேரரசுக்கு பெரிய தயக்கம். ஏன்னா அவர் ரொம்ப பேசிக்கலாக கீழ்மட்டத்திலேருந்து வந்தவர். ஒருவருடைய வழி என்னங்கிறது அவருக்கு தெரியும், இந்த வேலை வாய்ப்பு வழி இதெல்லாம் அவருக்கு தெரியும். ஒரு வாய்ப்பு கேட்டு வந்த ஒரு நடிகரை நம்ம போகணும்னு சொன்னோம்னா அது பெரிய சங்கடமாச்சு, எப்படி சொல்கிறதுன்னு அவர் தவிச்சிட்டு இருக்காரு. இப்போ அந்த ஷாட்டு முடிஞ்சு நேராக கேரவனுக்குள்ளே போயிட்டார். போனவர் தன் உதவியாளரை கூப்பிட்டு, அவன் போயிட்டானா பாரு அப்படிங்கிறாரு. ஜெயமணி போகலை, அங்கேயே நின்றுட்டு இருக்காரு. டைரக்டர் வந்தோடனே, நான் அவ்வளோ தூரம் சொல்கிறேன், அவனை போக மாட்டேங்கிறான், அவனை போக விடாமல் எதுக்கு இங்கே வச்சுருக்கீங்க அப்படின்னோடனே, சரி இதுக்கப்புறம் பொறுமையாக இருந்தால் சரியாக வராதுன்னு சொல்லிட்டு பேரரசு வந்து தன் உதவி இயக்குநர்கிட்ட சொல்லி அந்த ஆளை வெளியில் அனுப்புங்க அப்படின்றாரு. இப்போ அவங்கெல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட அவரை தள்ளாத குறையாக கொண்டு போய் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வெளியில் நிறுத்திடுறாங்க. அவர் புரிஞ்சுக்கிறார், நம்மளை வெளியேற்றியது யாருங்கிறது அவருக்கு புரிஞ்சு போச்சு. இப்போ இவர் போன பிறகு தான் அவர் கேரவானை விட்டு இறங்குறாரு. போக்கிரி படத்தில் வடிவேலு பண்ணுற சீன் இருக்கும் தெரியுமா, எல்லா மேக்கப்பையும் போட்டு யாரும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு மண்டை மேலே கொண்டே மறந்துடுவாப்புல. அந்த கதையாக தான் இருக்குது அந்த பண்ண வேலை. ஏயா முடிச்சா நினைஞ்சதுக்கப்புறம் எதுக்கே முக்காடு என்னன்னா, நீ வந்து கிளியராக சொல்லிவிட்டு ஒரு படத்தோட டேரக்டர் யார், அந்த படத்தோட உச்ச நடிகர்னு சொல்லிவிட்டு இப்போ சிஎம் ஆக போகிறான்னு வேறு சொல்லிவிட்டேன். எதுக்கு அதுக்கு பேசாமல் பேரை சொல்ல வேண்டியதானே? அவ்வளோ தைரியம் கூட கிடையாது உங்களுக்குலாம். அந்த அளவுக்கு கூட தைரியம் இல்லாதவங்க எதுக்கு நீங்கள் தேவையில்லாத பொய்யான விஷயத்தை பரப்புறீங்க? அதுதான் இங்கே கேள்வி. ஏன்னா
இப்போதைக்கு உச்சநடிகர்னா தளபதி விஜய் அவர்கள் தான். பேரரசு வந்து அவர் வச்சு தான் 2 படம் இயக்குனார், சிவகாசி, திருப்பாச்சி, ரெண்டும் வந்து செம ஹிட் படம். நீ சொன்ன அந்த ஜெய்மணிவேல் அப்படின்றவர் வந்து அதில் ஏதோ ஒரு படத்தில் தான் நடிச்சிருப்பார், சிவகாசி ஏதோ நடிச்சிருப்பார்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது நீ அதை விஜய் அவர்களே சொல்லிட்டு போயிடலாமே, அது பேரை மட்டும் சொல்லாமல் மற்ற எல்லாத்தையும் சொல்கிறீங்க அப்படின்னா அதுலேயே அங்கே உண்மைத்தன்மை போயிருந்தேடா உங்களுக்கு. ஏன்னா நீ சொல்கிறது பொய் அப்படின்றதுக்கு நம்மக்கிட்ட ஆதாரம் இருக்குது, அது அடுத்த கிளிப்பிங்கில் போடுவோம். பட் நீ என்னத்துக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சாரத்தை பரப்புற? சரி, இந்த வீடியோ நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். அந்த ஆள் பேசும்போது பின்னாடி உட்காந்துருக்கிற அந்த இமேஜ் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுசீந்திரா, ஓகேங்களா? ஸோ நான் இதை தான் நான் சொன்னேன். ஸோ குக்அப் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் அவங்களுக்கு தேவை. இப்போ தளபதியை பற்றி கார்னர் பண்ணுறதுக்கோ பேசுகிறதுக்கோ அவர் தவறானவர், அவர் இப்படிப்பட்டவர், அவர் இந்த மாதிரி தான் நடந்துப்பார் அப்படின்னு பொய் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஒரு அடி தளம் தேவை, பேஸ் தேவை. அது ஆம்பளைங்களாக பண்ணும்போது பயம் இல்லை, எல்லாருக்கும் அள்ளு விடுது. அதனால தான் ஒரு பொம்பளை வேலையை வச்சு ஏதோ ஒன்று பண்ணி ஏதோ ஒரு மேட்டரை கிளியர் பண்ணணும்னு சொல்லி கிரியேட் பண்ணி எல்லாரையும் கொண்டு வந்து சுச்சிலிக்ஸை சும்மா தூங்கிட்டு இருந்த சுச்சிலிக்ஸ் தூக்கிட்டு வந்து இப்போ பேச வேண்டிய அவசியம் எங்கே வந்துச்சு? கிடையாது. பட் எல்லாம் பேசினாங்க. இன்றைக்கி இந்த ஆள் உட்காந்துட்டு மீடியாவில் இவர் இப்படி பண்ணார், இனி பாருங்கள், நீ அடுத்து நிறையா தளபதியை பற்றி தான் நியூஸ் வரும். அவர் அப்படி பண்ணார், அவர் இப்படி பண்ணிட்டார், அவர் இப்படி நடந்துக்கிட்டார், அவர் அப்படி நடந்துக்கிட்டார். நான் என்ன கேட்குறேன், ஒரு மனுஷன், அவரும் மனுஷன் தான், எல்லாருமே மனுஷங்க தான். மனுஷனா அன்பு, பாசம், நேசம், கோபம், தாபம், துக்கம் எல்லாமே ஒருத்தருக்கு வரும், அவருக்கும் வரும். அவருக்கு இத்தனை கோடி ஃபேன்ஸ் அவரை போய் அவரை ஆர்ப்பரித்து வரவேற்றாலுமே அதுவே ஒரு கட்டத்தில் அவருக்கு வந்து டயர்ட்னஸை கொடுக்கும். புரியுதுங்களா? அவரால் எங்கேயும் ஃப்ரீயாக போக முடியாது, வர முடியாது அப்படின்னும் போது ஒரு கடுப்பு வரும். அதையும் மீறி தான் அவர் வந்து தன்னுடைய ஃபேன்ஸுக்காக பல விஷயங்களை செய்கிறதா இருக்கலாம், அதை வந்து பொறுத்துக்கிட்டு போகிறத விஷயங்களாக இருக்கலாம். அது மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு உச்சநடிகர் ஹீரோ அப்படின்னும் போது அவர் கேரவனில் இருக்கிறார் அப்படின்னா, இல்லை வெளியில் எங்கே இருந்தாலுமே அவர் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, மற்றவங்க யாரும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறது இயல்பு. ஏன்னா அவங்களுக்கு அந்த படம் மட்டும் அப்போ கமிட்மெண்ட் இருக்காது, அவங்களுக்கு வேறு ஏதாவது வேலைகள் இருக்கும், வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும், இல்லை வேறு ஏதாவது கமிட்மெண்ட் இருக்கும், இல்லை அடுத்த படத்துக்கான டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும், என்ன வேணால் போகும், இல்லை ரிலாக்ஸாக கூட இருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் மேலே அவங்க ஒரு மூட் செட் பண்ணி வச்சிருப்பாங்க, அந்த படத்தில் இந்த சீனுக்கு இப்படி தான் நடிக்கணும்னு. அதை வந்து யாராவது பேசும்போதோ, இல்லை யாராவது வந்து அவங்களை வந்து இவர் வந்து அப்ரோச் பண்ணி ஒரு உதவி கேட்கும்போதோ, இல்லை வேறு ஏதாவது விஷயங்கள் பேசும்போதோ டிஸ்ட்ராக்ஷன் ஆயிரும். ஸோ இந்த மூடை வந்து அவர் வந்து படங்களில் காட்ட முடியாது. ஸோ அந்த இடத்துல அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அந்த இடத்துல குறையப்படும். ஸோ இதெல்லாம் தான் இருக்குது. இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் பெரும்பாலும் நடிகர்கள், பெரிய நடிகர்கள் என்ன பண்ணுறாங்க, முடிச்சவங்க போய் கேரவனில் போய் உட்காந்துறாங்க. அவங்க ஆட்டுக்கு அங்கே அந்த ஸ்பேஸில் ரிலாக்ஸாக இருப்பாங்க. இல்லைன்னு வச்சுங்க, எல்லாரும் வந்து எங்களுக்கு சார் ஒரு ஃபோட்டோ வேணும், சார் எங்களுக்கு ஒரு ஃபோட்டோ, ஒரு வீடியோ அப்படின்னாங்க, செய்யலைன்னா அதுக்கும் கோச்சுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த அளவுக்கு ஜெய்மணி மேலே விஜய் அவர்கள் கோவப்படுறதுக்கு ரீசனே இல்லை, ரீசனே தேவையில்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கும் ஜெய்மணிக்கும் என்ன பிரச்சனை? ஏதாவது ஒரு இடத்துல பிரச்சனை இருக்குது, ஜெய்மணி அவர் வந்து தப்பாக பேசியிருந்தார் அப்படின்னா ஓகே, நம்மளை பற்றி தப்பாக பேசணும், இவங்க கூட நம்ம நடிக்கணுமா, இவன் நம்மகிட்ட ஹெல்ப் போயிட்டு வரணுமா அவர் நினைக்கலாம். அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னும் போது அவர் சாதாரண ஒரு சைடு ஆக்டர். அவர் வந்து இவர்கிட்ட அப்ரோச் பண்ணனால இவர் காண்டாகி திருப்பி கேரவன் போயிட்டார், அவர் போனால் தான் செட்டிலே நடிப்பாருன்ற அளவுக்கு என்ன அங்கே இருக்குது? ஏன்னா சொல்கிறீங்க, பொய்யை சொன்னாலும் கொஞ்சம் பொருந்துற மாதிரி சொல்லுங்களேன். அவர் இவர் மேலே கோவப்படுறதுக்கு என்ன இருக்குது? இப்போ ஜெய்மணிவேல் வருத்தப்படலாம், விஜய் அவர்கள் வந்து என்கிட்ட இதை சொல்ல, நான் போய் பேச போனேன், அவர் வந்து நம்ம இது பண்ணல, பேச விடலை அப்படின்னு வருத்தப்பட்டு அதில் ஒரு அர்த்தம் இருக்குது, நியாயம் இருக்குது. இவர் கண்ணை காமிச்சா அங்கே இருக்க ஜெய்மணின்னு இல்லை, அங்கே இருக்க எல்லாருமே அவங்க வந்து ஒதுக்கி தான் வச்சாகணும். ஏன்னா இவர் தான் அந்த இடத்துல ஸ்டாரு. ஸோ இவர் சொல்கிறபடி தான் அங்கே நடந்தாகணும். அதுதான் அங்கே இயல்பு. அது டேரக்டராக இருந்தாலும் சரி, ப்ரொடியூசராக இருந்தாலும் சரி, இவருக்கு மூட் நல்லா இருந்தால் நான் நடிக்கிறேன், இல்லை நான் வீட்டுக்கு போனால் வீட்டுக்கு போய் நல்லா முடிஞ்சு போச்சு, பேக்கப் தான் இன்றைக்கி. ஸோ இந்த பேசிக் புரிதல் கூட இடம் இல்லாமல் நீங்கள் இருக்கீங்க. பொய் சொன்னாலும் கொஞ்சம் பொறுத்த சொல்லு. ஆனால் நீ சொன்னது முழு பூசணிக்காய் சோத்தில் அடைக்கிற கதை தான். அதை தான் இப்போ ஜெய்மணி போட்டு போட்டு வச்சிருக்காப்புல. நம்ம நம்பி அதை கொஞ்சம் பார்த்துட்டு வருவாங்க. அவரோட லோக்கல் தான், சென்னைக்குள்ள தான் ஷூட்டிங். அப்ப கூட அவ்வளவு பழக்கம் இல்லை. ஆனா சிவகாசி பண்ணும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் 35 நாள் வரைக்கும் காரைக்குடியில அவர் ரொம்ப பழக்கம் ஆயிட்டாரு. அவர் சாப்பாடை பத்தி விஜய் சார் வந்து யார்கிட்ட அவ்வளவு பேச மாட்டாரு, அமைதியா இருப்பாரு அப்படின்ற மாதிரி. அதுதான் ரிசர்வா இருப்பாரு. ரிசர்வா இருக்கணும். இவர் இயக்குனர் வந்து டைரக்டர் பேரரசு வந்து எங்க சொந்தக்காரர். அவர் கூப்பிட்டு அண்ணன் ஒரு இன்ட்ரோடியூஸ் பண்ணி எங்க அண்ணன் தான் அப்படி இப்படின்னு. அப்புறம் ஒரு வார்த்தை பேசுவார், அப்புறம் 2 வார்த்தை பேசுவார், 3 வார்த்தை, அப்புறம் உட்காருங்க, ஏன் வாங்க ஜெயமணி கேரவன் கூப்பிடுவாரு, அங்க உட்காருவாரு, இங்க உட்காருவாரு, அப்புறம் எல்லாத்தையும் பேசுவாரு. அப்புறம் எங்களுடைய குடும்பத்தை பத்தி பேசுவார். அண்ணே நீங்க இப்படி இருக்கீங்களா, என்னன்னே சாப்பிடுவீங்க அப்படின்றது. நான் வந்து ஒரு 5-6 இட்லி சாப்பிடுவேன் சார், நைட்டு வந்து ஒரு 4 தோசை சாப்பிடுவேன் சார். அது டயட் என்ன கேட்கறீங்க, நான் இவ்வளவு சம்பாதிச்சு என்ன, நான் வந்து 2 தோசைக்கு மேல சாப்பிட முடியாது, ஒரு தோசை எக்ஸ்ட்ரா சாப்பிட்டா திருப்பி போய் ஒர்க் அவுட் பண்ணணும். ரிசல்ட் டைப் தான். ஆனா பழகிட்டாருன்னு வச்சுங்க, ரொம்ப நைஸ் மேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ஜெயமணி அப்படின்றவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு. அஃப்கோர்ஸ் இவர் வந்து ஒரு சைடு ஆக்டர், சாதாரண ஆக்டர். இன்கேஸ் உண்மையாலுமே அப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்திருந்தா அதை சொல்கிறதுக்கு இவர் பயப்படணும்னு அவசியம் கிடையாது. தளபதியோட ஃபேஸ் ரிவீல் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக கூட அவர் எடுத்துருக்கலாம். அதை மீறி இவர் வந்து தளபதியை பற்றி நல்ல விதமாக சொல்லணுன்ற அவசியம் அவனுக்கு எங்கேருந்து வருது? அப்படி சொல்கிறனால என்ன உடனே தூக்கி 4 படத்தில் நடிக்க வைக்க போகிறார் தளபதி? அப்படி கிடையாது. இல்லை தூக்கி 10 கோடி 5 கோடி படம் கொடுக்க போகிறார்? அதுவும் கிடையாது. உண்மை என்னவோ அதை அவர் சொல்லியிருக்கார். உண்மையாக சொல்ல போனால் அவர் வந்து பேரரசோட சொந்தக்காரர் வேறு, இவர் சொந்தக்காரர் அப்படின்னும் போது அவர் சொல்லி அவர் இன்ட்ரெஸ்ட்டில் தான் படத்தில் நடிக்க வர்றாரு. அப்போ படத்தில் நடிக்க வரும்போது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தளபதி அவர்கள் ரிசர்வ் டைப், ரொம்ப பேச மாட்டார், அதிகமாக செட்டில் யார்ட்டையும் பேச மாட்டார் அப்படின்றது தான் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்.
ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு நபர்கிட்ட போயிட்டு டக்குனு எல்லாரும் போய் சகஜமாக பேசிட முடியுமான்னு கேட்டால் முடியாது. அவரே இப்போ நம்மளே இப்போ நான் வந்து ரொம்ப ரிசர்வ் டைப்பாக நான் யார்ட்டையும் பேச மாட்டேன் அப்படின்னா என்கிட்ட வந்து ஒருத்தர் பேசணும்னு நினச்சி வந்தால் கூட நான் ஹாய் சொல்லுங்கள் அவ்வளோதான் இப்படின்னு இருந்தால் பேச ஒருவர் போயிடுவார், கடுப்பாயிரும். ஸோ அதே தான் வந்து அங்கே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம அவர் ரிசர்வாக யார்கிட்ட இருக்க மாட்டார், ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளில் இருக்க மாட்டார். அவருடைய நெருங்கிய நண்பர்கள் ரொம்ப வருஷமாக பழகினவங்க அந்த மாதிரி இப்போ ஒரு சர்க்கிள் இருந்துச்சுன்னா அதில் அவருடைய ரியாலிட்டியான ஃபேஸஸ் வந்து அவங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தான், எல்லாத்தையும் வந்து கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண முடியாது. அண்ட் அந்த காலகட்டத்தில் அவர் ஒரு நடிப்பை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு இருந்த காலத்தில் அவர் வந்து ஒரு நடிகராக எப்படி இருக்கணும், ஏன்னா வந்து யாராவது ஏதாவது பேசி டிஸ்டர்ப் பண்ணால் மைண்டு போயிடும், மைண்ட் அசார் வச்சுன்னா கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது அடுத்த சீனில். ஸோ பல விஷயங்கள் வந்து நடிகர்களுக்கு இருக்கும். இது விஜய் அவர்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா நடிகர்களுக்குமே இருக்கும். ஸோ அதனால தான் பெரும்பாலும் நடிகர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நிறைய பேரை பார்க்கறதுக்கு அவாய்ட் பண்ணுறதுக்கான ரீசன் என்னன்னா அவங்க ஒரு சிச்சுவேஷனோ இல்லை ஒரு சீனுக்கோ அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. டேரக்டர் சொல்லியிருப்பாரு, ஸோ இதுதான் சார் அடுத்த சீன் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லும்போது அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி அந்த மோடில் அவங்க இருக்கும்போது நம்ம போய் அவங்கள போய் சார் ஃபோட்டோ எடுக்கணும் சார், அதை பண்ணணும் சார், இதாக பண்ணணும், அவங்க ஸ்ட்ரெஸ் ஆயிடுவாங்க. அப்போ அந்த மைண்ட் வந்து அவங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் வராது. ஸோ அதனாலேயே பாருங்கள் நீங்கள் நிறைய சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் செட்டில் எடுக்கிற சீன்ஸில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அதே அவுட்டோர்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாகவே நிறையா விஷயங்கள் இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா சரௌண்டிங்ஸ் இருக்குது, புது ஏரியா, புது இடம், புது மக்கள், ஏதாவது அந்த இடத்துல நடந்துருமா, ஏதாவது அசம்பாவிதம் நடக்கும், அந்த மாதிரி ஒரு சீனில் மட்டும் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க, பல விஷயங்கள் மைண்டில் போயிட்டு இருக்கும். பட் செட் அப்படின்னும் போது நம்ம ஏரியாப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு காம்ப்ளிகேஷன்ஸும் நடிகர்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் இந்த மீடியாவில் இருக்கிற அந்தனன் போன்றவர்களுக்கே புரியல அப்படின்னா உடனே ஒரு சின்ன ஒரு விஷயம் கிடைக்குது, அதை எடுத்து கிடைக்க கூட இல்லை, கிடைக்காத ஒரு விஷயத்தை எடுத்து குக்கப் பண்ணுற அளவுக்கு நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா எனக்கு புரியலையே. அப்படி என்னையா அவங்களுக்கு பிரச்சனை தளபதி கூட, எதுக்கு தேவையில்லை, உண்மையாக இருந்தால் சொல்லு, பிரச்சனை கிடையாது. அது உண்மையாக இருந்தால் ஆமாம், அது உண்மைக்கு முடிஞ்சால் நம்ம எல்லாம் கொடுக்க போகிறோம், இல்லைனா இல்லை, பொய்யை ஏன்டா பேசுகிறீங்க, அதுதான் இங்கே நமக்கு வந்து கடுப்பாகுது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை உங்ககிட்ட வந்து கொண்டு வந்து சேர்க்கணும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இனி வரும். நீங்கள் பாருங்கள், சுஜித்ரான்ற மேட்ரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்ட் தான் அது. இங்கே அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் தளபதியை பற்றி ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ், ஃபால்ஸ் அலிகேஷன்ஸு, அவர் அப்படி பண்ணிட்டார், இப்படி பண்ணிட்டார், இந்த ஆக்டிவிட்டி அப்படி நடந்துக்கிட்டாரு, அந்த கோஆர்டினேட்டர் இப்படி இன்டிசென்ட்டாக பிஹேவ் பண்ணார், அவர் வச்சிருந்தார், இவர் வச்சிருந்தாருன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு இனி வரும். ஸோ எல்லாத்துக்கும் நம்ம வந்து தயாராக தான் இருக்கணும். பிகாஸ் ஹீ இஸ் இன் பாலிடிக்ஸ் அண்ட் June 4th அப்புறமா அவருடைய பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இறங்கி செயல்பட போகுது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அது நிறைய பேருக்கு வயிற்றில் புளிய கரைக்குது. அதற்கு பல காரணங்கள் இருக்குது. லெட்ஸ் see என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அநேகமாக இந்த மாதம் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். கோட்டெல்லாம் அடுத்த மாதத்துலேருந்து தளபதியோடைய பொலிட்டிக்கல் திங்காக தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதில் மாட்டுக்கிறதே கிடையாது. வாங்க பார்ப்போம். ஓகே, see you on another video. Love you all. Take care. Bye bye.